நாடகத்தை ரசிக்கின்ற மிக முக்கிய ஊர்களில் இதுவும் ஒன்று. புதுக்கோட்டை மாவட்டம் சமுத்திரம் ஊராட்சி தாஞ்சூர் கிராமம். நாடக கலைஞர்களின் நடிப்பையும் பாடல்களையும் கைதட்டி பாராட்டுவதோடு அன்பளிப்புகளை அள்ளித்தந்து மிரள வைக்கிறார்கள். நாடக கலைஞர்களை மரியாதையுடனும் பாசத்துடனும் நடத்துகிறார்கள். கலைஞர்களை கவனித்துக் கொள்வதில் மிகவும் அக்கறை காட்டுகிறார்கள். மிக முக்கியமாக நான் இங்கே குறிப்பிட வேண்டியது உணவு. கலைஞர்களுக்கு உணவு வழங்கும் பொறுப்பினை தேவையான பணம் கொடுத்து அண்ணாதுரை சுந்தரி குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். இங்குதான் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் இருக்கிறது. மிகவும் நேர்த்தியாக சமைத்து மட்டன், சிக்கன், சாம்பார், ரசம், மோர், கூட்டு பொரியல், ஊறுகாய், உப்பு என இடையில் அடுக்கி வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, என்ன வேண்டும் என ஓடி ஓடி உறவுக்காரர்களையும் மிஞ்சும் அளவிற்கு பார்த்து பார்த்து பரிமாறுகிறார்கள். தனது மகன்கள் உள்பட மொத்தம் 6 பேர் எங்களுக்கு உணவு பரிமாறி திக்குமுக்காடச் செய்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக விருந்து சாப்பாடு என்பதை தீர்மானிக்கும் விதமாக மா, பலா, வாழை, முக்கனி பரிமாறப்படுவதுதான் கூடுதல் சிறப்பு. உள்ள களிப்போடு எங்களை பார்த்து பார்த்து உபசரித்தது என்று மறக்க முடியாத நிகழ்வு. இது ஒவ்வொரு வருடமும் சிறிதும் குறையாத அன்போடு தொடர்கிறது. அண்ணாதுரை சுந்தரி குடும்பத்தார்களுக்கு நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மாயாக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.
சூப்பர். பப்புனு வாயை திறந்தா நீங்க எல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். எங்களுக்கு விவசாயமே அதான்டா. நீங்க அடிக்கிறதுல நான் வாயை திறக்கவே செய்யும், சும்மா இல்ல. அதனால சிறப்பான முறையில் அன்புகளை சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த தெரியும் அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால சிங்கங்களுக்கும், காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணில் முன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற விருந்தினர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தில் எடுத்துக்கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்து கிராமத்தாரர்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வருகை இருந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொல்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், அசைக்குற்றம், காளிகள் குற்றம், ஆமா அந்த எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தவறுகள் செய்தாலும் 5000 செய்யறியா 10,000 கூட செய்யலாம். யாரு நம்ம என்ன செய்முறை செய்ய வந்திருக்கேன்? யாரை விட்டு போய் செய்ய போற அப்படின்னு செய்முறை இப்ப சும்மா வருது. ஐயா வீட்டை அடைச்சு போட்டு போனாலும் கதவுக்கு இடையில பத்திரிக்கை நுழைச்சு விட்டு போயிடலாம். அது அந்த பத்திரிகையை திறந்து பார்த்தா அவன் பேருக்காரனை பார்த்தா அவன் 2500 ரூபாய் செஞ்சு வச்சிருக்கான். நெஞ்சு ஈரக்குள்ள ஆடுது. ஐயோ 100 ரூபாய் போட்டா தானே நம்மள சேர்த்து போட்டா தானே மதிப்பியா. வாங்கும் போது இனிக்குது நம்மளா போய் கேட்டா அவங்க எல்லாம் வச்சுட்டு போயிடலாங்க. ஏங்க செய்முறை செய்யறது நல்லது கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். செய்முறை செய்யத்த வாழ்க்கை உறவுகள் நிறைய ஒண்ணு கூடி வந்துகிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் எத்தனை பேருக்கு செஞ்சிருப்பீங்க செய்முறை? இல்லங்க செய்முறை செஞ்சாதான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். ஏன் சித்தப்பா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எல்லா இடத்துலயுமே நம்ம தெளிவாவே இருந்துட்டா பல பிரச்சனை சமாளிக்கலாம் தானே? ஆனா நம்ம எல்லாரும் சமாளிக்க முடியல. நிறைய இடத்துல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை பல ரூபத்துல வந்துகிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் பல பிரச்சனை பல இதுல சங்கத்துல திண்டாடிக்கிட்டு இருக்கு. ஏன் திண்டாடுதுன்னா அது உங்களுக்கு நான் ஒரு விஷயத்துல கொண்டாடுற மாதிரி இருக்கலாம். ஆனா உலகமே அழிஞ்சாலும் சரித்த, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரித்த, எவனு வெட்டிக்கிட்டு செத்தாலும் சரித்த, உக்காம சுனாமியே வந்து சுருட்டிக்கிட்டு போனாலும் சரித்த, எத்தனை பேர் வேணாலும் கதறினாலும் சரித்த, எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் யார் தெரியுமா? புண்ணியவான் இல்ல, புண்ணியவதி. ஆமா, உலகமே ரெண்டா போனாலும் சரித்த, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறவர்கள் பெண்கள் மட்டும்தான். வெட்டிக்கிட்டு செத்தான் சரித்தேன். இந்த டிவியை ஒண்ணு மட்டும் காலி பண்ணிட்டான். பல குடும்பத்துல புருஷனுக்கு டயத்துக்கு சோறு கிடைச்சு போயிடும். அரே சித்தப்பா, இந்த டிவி மட்டும் இல்லைன்னா உன் பொண்டாட்டியோட சுயரூபம் உனக்கு தெரியணுமா? நல்ல டிவில சீரியல் ஒரு நேரம் ரிமோட்டை மட்டும் வெடுக்குன்னு புடிஞ்சு பாரு. உன் குடும்பத்துல தோண்டி எடுத்து பேசும். பொண்டாட்டியோட சுயரூபம் அப்படித்தான் தெரியும். சித்தப்பா, குடிய கெடுக்கும். நிறைய டிவி குடும்பத்தை கெடுக்கும். இதை புடி. அது எப்படி ஏன் தெரியுமா? இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. புள்ள சிரிச்ச முகத்தோட சீதேவி தழும்பு உட்கார்ந்து இருக்காங்கன்னா, புள்ள புதுச்சேல கட்டி நகநாட்டை போட்டு எப்படி சம்மண்ட உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல அவங்க புருஷனை புள்ள மாதிரி லூசு மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க. காசு போச்சு. திருவிழா வந்துட்டாலும் செலவழிக்கிறவங்க வலிக்க. 5ஆம் தேதி பள்ளிக்கூடம் வர திறக்க போறாங்க. 20,000 30,000 கட்டுன்னு பள்ளிக்கூடத்துக்கார மேல வந்து வாசல்ல நிப்பா டீச்சர் புள்ள. என்ன மனதுக்க என் மகனுக்கு 6 வயசு ஆச்சு. எல்கேஜில சேர்க்க போறேன். எவ்வளவு? 2000 3000? நீங்க வேற என்ன சிலம்பம் கிளாஸுக்கு ஒரு 5000, நீச்சல் சொல்லி கொடுக்கிற கிளாஸுக்கு ஒரு 2000, அப்புறம் இந்த யோகா சொல்லி கொடுக்கிற கிளாஸுக்கு ஒரு 3000. அதுக்கு 30,000. இப்படியே 2000 இந்த 1000 சொல்லி போட்டு 25,000 கொண்டு வட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லி போட்டு அந்த அண்ணன் வேடு பேசு ஈடு பேசுன்னு சொல்லி சித்தப்பா 30,000 பணத்தை எடுத்து டீச்சர் பொம்பளை டீச்சர் 30,000 பணம் இல்ல டீச்சர், பணத்தை எடுக்கிறல்ல எடுக்கல டீச்சர், பணம் இருக்கா இல்லையா? இல்ல டீச்சர். அப்ப வாசல வந்து பிச்சை எடு. ஆனா என்ன சித்தப்பா, வாழ்க்கையில ஒவ்வொரு ஆம்பளையும் எவ்வளவு கஷ்டப்படுகிறான். நம்ம எல்லாம் ஆம்பளையா பிறந்ததுக்கு அறுத்து போட்டோம் சித்தப்பா. நாக்கடா நாசமத்து பரவாயில்ல. ஒரு ஆம்பளையால நிம்மதியா டிவி கூட பார்க்க முடியுதா? நீங்க டெய்லி குளிப்பீங்களா? இதான் நம்மளுக்கு விவசாயமே. நைட்டு பூரா வேர்வையில குளிக்கிறான், பகல்ல போய் தண்ணியில குளிக்கிறான். என்ன ஓட்டு குளிப்ப? ஷாம்பு சோப்பு. ஷாம்பு ஓட்டு குளிப்போம்,
சோப்பு போட்டு குளிப்போம். அதான் வழக்கம். இப்படித்தானே எல்லா பேரும் காலாகாலமா குளிச்சுக்கிட்டு இருக்கோம். சீவக்கா போட்டு குளிக்கிறார். ஆனா என்ன போட்டு குளிச்சாலும் சரி, இங்க இருக்கிற பெண்களையும் ஆண்களையும் பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். இந்த எத்தனை சோப்பு போட்டு குளிச்சாலும் சரி, எத்தனை ஷாம்பு போட்டு குளிச்சாலும் சரி, இது எல்லாத்துக்கும் டிவில விளம்பரம் போடுறாங்கல்ல, நிமிஷத்துக்கு ஒரு விளம்பரம். ஹமாம் சோப், லக்ஸ், அப்புறம் என்ன லைஃபாய், இன்னும் மார்க்கோ, ஏகப்பட்ட சோப்பு விளம்பரம் வருது. சந்திரிகா, ஜெயந்தி, மெடிமிக்ஸ், இத்தனை சோப்பு விளம்பரம் வந்தாலும் எல்லா சோப்பு விளம்பரத்திலுமே பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுறாங்க. ஏதாவது ஒரு சோப்பு விளம்பரத்துல ஆம்பளை குளிக்கிற மாதிரி காட்டிக்காங்க. ஏன் காமிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஆம்பளை சோப்பு போட்டு குளிக்கிறது இல்லையா? ஆம்பளை சாம்பு போட்டு குளிக்கிறது இல்லையா? எதுல பாரு பொம்பளை மட்டுமே குளிக்குது. இதை வாங்குங்க, அதை வாங்குங்க. ஆம்பளைக்கு 2 விளம்பரம் கொடுக்குறேன். ஒன்னு சக்தி விளம்பரம், ஒன்னு அரிப்பு மருந்து விளம்பரம். அதை சொரியுங்கள், அரிப்பு வராது. வேர்க்கு ஒரு பவர் வாங்கி கொட்டுங்கள், இதுல வலிக்காது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆம்பளை எவனு மதிக்கிறது கிடையாது. இதுல இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்தை பாத்திருக்கீங்களா? அவங்க ஆத்தா ஸ்கூட்டில மகளை வீதியில ஓட விட்டு விரட்டும் ஸ்கூட்டில, அச்சமில்லை அச்சமில்லை, ஓடு 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 ஓடு. அந்த முண்டை எவனைய கூட்டி ஓடி போயிட்டான். ஓடத்தாண்டி செய்வா, பெத்த ஆத்தாலே ஓடு ஓட ஓடத்தான் செய்வா. அப்ப ஆம்பளை எல்லாம் யாரு மதிக்கிறது? ஒருவைக்கு மதிக்கிறது கிடையாது. இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் நம் நாட்டின் கண்கள். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது, ஊர்ல இருக்கவே கூடாதுடா. ஏன்னா மூத்திர நெருக்கி அட்வைஸ் பண்ணிக்கிறீங்க. ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்க கூடாது. சித்தம்மா, உங்க ஊர்ல சரக்கு வாங்க போகணும்னா எங்க போகணும்? எங்க ஊர்ல சரக்கு வாங்க போகணும்னா ஒரு 6 கிலோமீட்டர் கடந்து போகணும். கொடுமை. எங்க ஊரை சுத்தி 7 ஒயின் ஷாப்டா. என் ஊர் பேர் என்ன தெரியுமா? என்ன? மீனாட்சி ரம்முடா. ஆனா நாசம் கொடுத்து போ. மீனாட்சி பூ விட்டு ரம்ம மட்டும் பிராக்கெட் போட்டு சொல்றாங்க. நீ மீனாட்சி புறம்னா என் மாமியா ஒரு நிலக்கோட்டை பக்கம் காமாட்சி புறம்டா. ஊர் பேர் தெரியுமா? என்ன ஊரு? குடி. என்ன குடி? நல்லா விழுந்துகிட்டு குடி. ஒரே ஊருப்பா. நீங்க ஒரு ஊர் பேர் தானே? நான் பேர்லயே கல்யாண சுந்தர் ரம் தெரியும். நீங்க நம்ம ஊருக்கு தானே? கல்யாண சுந்தர் ரம் இருக்கு. மோசமான டிக்கெட்டா தான் இருக்கு. டைமண்டா இருக்குமோ? அது தலைவலி. ஒழுக்கமா சொல்றதுக்கு சித்தப்பா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யக்கூடாது சித்தப்பா. ஏன் தெரியுமா? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செஞ்சா பல பிரச்சனை வரும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப மதியானம் ஒரே பசி அரிச்சு வாத்தாரு. பசி அரிச்சு ஹோட்டலுக்கு போய் அந்த கடைக்காட்ட சொன்னேன், அண்ணே ரொம்ப பசிக்குது, ஒரு 4 பரோட்டா பார்சலை கட்டுனேன்னு சொன்னேன். சரி தம்பி, இப்பதான் கல்லுல வேலை போட்டிருக்கேன், லேசா ஒரு பெரட்டு போட்டுக்கிறேன், சித்தம் சேர்ல உட்காருப்பாண்டாரு. சரிங்க, சேர்ல உட்காந்துருக்கேன். 4 பொரோட்டாவை கட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்னா, ஒரு ஆளு புல்லட்டு பைக்கல ஆள் இந்த கட்டி இருப்பேன் மொரட்டாளா அப்படியே வந்து, அண்ணே கணக்காரண்டு எனக்கு 4 பொரோட்டாவை பிச்சு போட்டு 2 கரண்டி சால்னாவை ஊத்தி 4 பச்சை முட்டைய உடச்சு ஊத்தி கிண்டி பார்சலை கட்டுங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா ஒரு புது டைப்பா கட்டுறாங்க பார்சல், ஒருவேளை டேஸ்டா இருக்குமோ. நானும் கடைக்காட்ட போய், அண்ணே அந்த புல்லட்டுக்காரனுக்கு என்ன கட்டுனியோ அதே போல எனக்கு கட்டுட்டு. சரி தம்பி, அதே போல கட்டுன்னு 2 பேருக்கும் பார்சலை கட்டி 2 பேருக்கு கையிலையும் கொடுத்துட்டா. நானும் வாங்கிட்டு அந்த புல்லட்டுக்கார பாட்டை போய் கேட்கிறேன், அண்ணே ஒரு டைப்பா பொட்டலம் கட்டிருக்கிய, இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவன் சொல்றியா, யாருக்கு தெரியும் தம்பி, இது நான் எங்க வீட்டு நாய்க்கு வாங்கிட்டு போறேன். லூசு முண்டை ஓன் வச்ச கட்டு நானும் கட்ட சொல்லிட்டேன். இப்படித்தான் அடுத்தவனை பார்த்து நம்ம செஞ்சோம்னா பல பிரச்சனை வரும் சித்தப்பா. ஆனா நீ சொன்னீங்க ஒயின் சாப்பிடாத ஊர்ல இருக்க கூடாதுண்டு, அது ஒரு வகைக்கு நல்லதுதான். ஏன்னா குடிக்கிறது மிகவும் ஒரு தப்பான விஷயம். உங்களை திருத்துறதுக்கு நான் ஒன்னும் அப்துல் கலாம் கிடையாது. நானும் பெரிய மொட்டு முண்டத, நானும் ஒரு காலத்துல குடிச்சு வந்தேன். என் பொண்டாட்டியும் என்ன விளக்கமாத்த கொண்டு அடித்தாள். அடி வாங்கினியா? அடித்தாள். வெக்கமில்லை? வெக்கப்படவில்லை. சோத்துக்கு அப்புறம் வெக்கமில்லை, எனக்கு வெக்கமில்லை. சித்தப்பா, பொண்டாட்டி அடிச்சாலும் ரோசப்பட மாட்டேன். ஏன் அடிச்சா தெரியுமா? ட்ரெயினு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரேடா நாசமத்து போறவனே, நீ குடிக்கிற பாட்டு இல்லையே கவர்மெண்ட்ல என்னடா போட்டுக்காகண்டா,
அன்னைக்கு தான் நான் பாட்டுல சுத்தி பாக்குறேன். பாட்டுக்கு கீழே ஒரு வசனம் போட்டுட்டாங்கப்பா. பாட்டுல கீழ வச்சு சுத்தி பாத்தியா? அப்படி சுத்தி பார்க்கல மாமா. டேய் அவர் சுத்துற மாதிரி சொல்லாதடா, நீ நில்றா. பாட்டுல சுத்தி பார்த்தேன். சரி. அவ என் பொண்டாட்டி சொன்ன மாதிரியே பாட்டுல ஒரு வசனம் போட்டுருக்கியா? எப்படி? மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு. அப்பதான் ரோசப்பட்டேன். என் பொண்டாட்டி கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பிட்டு அடிச்ச மாதிரி கண்ணை முடிச்சு பாக்குறேன். உண்மைக்குமே செருப்பிட்டு தான் அடிச்சிருக்கான். ஏன்னா பொண்டாட்டிட்ட போய் செருப்படி வாங்கிருக்கேன். ரோசப்பட்டேன். அப்படி படு. வெக்கப்பட்டேன். அப்படி படு. நீ சத்தம் மூடிக்கிட்டு படு. கட்டின பொண்டாட்டியை நம்ம அடிச்ச பின்னாடி இந்த குடி நமக்கு தேவையா? இனி இந்த பாட்டுல நம்ம தொடக்கம் சொல்லிவிட்டு பாட்டுல உடைக்கிறதுக்கு உடைச்சனா என்ன இதுக்கு நான் உழைப்பேன். அப்பதான் என் பொண்டாட்டிய பார்த்து நாக்க புடுங்குறாப்புல காட்டேன். வாடி வெண்ண மகளே, ஏண்டி ஓத்தா மகளே, நீ சொன்னையே பாட்டுல மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உசுருக்கு கேடுன்னு போட்டிருக்கே ஒளிய என்னைக்காவது உன் புருஷனுக்கு கேடுன்னு போட்டுக்காடி. அருமையான கேள்வி. சொல்லி ஓத்தா மகள சோத்துல வசதி கிளம்பிட்டாரா? சோத்துல வசதி கிளம்பிட்டா? இதே இட்லி பா கட்டணும். சித்தப்பா பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறோம். பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற மனுஷனாடா? என்னடா ஏப்பா சிரிக்கிற? இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட இருக்க முடியாது. என்னடா சொல்ற? பொண்டாட்டி விளக்க பார்த்த போட்டு அடிச்சதில்ல. சரி. அடிச்சதில்ல அத கூட ஏத்துக்கிறேன் சித்தப்பா. சரி. பொண்டாட்டி அடிச்சா புண்ணியம் சித்தப்பா. ஆமா. சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? இருக்கணும்ல. ஆனா விருந்தாளிக்கு வந்த மாமியாரி லூசு முண்டியும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறாங்க. இந்த மாமியாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. மாமியால புள்ள கொண்டோம்னா கொண்ட மறுமையும் நல்லா இருப்பாண்டா. ஓ மாமியா எங்கடா? செத்து போச்சுடா. ஓ மாமியா நல்ல மாமியா? நம்ம நாட்ட கொள்ளன மாமியால புள்ள. சித்தப்பா ஏடா ரோசப்பட்ட சித்தப்பா. சரி. மாமியா கிட்ட விளக்க மாத்தாடி வாங்குற படுத்த உசுர பக்கத்து ஆயா சித்தப்பா. ஆமா. ஓடினேன் பெரிய கொச்சை கவர் எடுத்துக்கிட்டு எங்க ஊர் முக்கு ரோட்டுக்கு ஓடினேன். முக்கு ரோட்டுக்கு எதுக்கு போனேன்? 3 வாரத்தை புடிச்சு பெரிய பராசக்தி ஹீரோ ஆசைப்பட்டு போறவன் சித்தப்பா. மாமியா கிட்ட அடி வாங்க படுத்த உசுர நமக்கு தேவையில்லைன்னு எங்க ஊர் முக்குல வெறும் புளிய மரமா இருக்குமே, புளிய மரத்துல கவுத்த போட்டு நல்லா இறுக்கி என் கழுத்தை சுத்தி இருக்கட்டே. இன்னும் இருக்கு இருக்குடா. உயிர் இருக்கு சித்தப்பா. என்ன சாகலான்றப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சா சித்தப்பா. நான் நாடக உலகத்துக்கு வந்தப்ப இப்படித்தான் தம்பி பேசணும், இப்படித்தாண்டா நடிக்கிறோம்னு எல்லாத்தையும் சொன்னவரு நீங்க சித்தப்பா. சாக போறது சாக போறா, நம்மள வாழ வச்ச தெய்வம் ஆல்ரவுண்ட் சரவணகுமார் முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு சாபம் உண்டு சித்தப்பா. காட்டுக்கு போன எந்த சித்தப்பா கடைசி அவன் முகத்தை பார்த்துட்டு சாபம் உண்டு. செல்போன் ஆன் பண்ணி ஓம் போட்டாவா தாண்டா சித்தப்பா பார்த்தேன். உடனே சாகர் என்னத்தை விட்டுட்டா சித்தப்பா. சித்தப்பா இந்த சித்தப்பா மேல அவ்வளவு பாசம் உள்ள ஒரு மசுரும் இல்லப்பா. நம்மளை விட உருத்த முண்டையெல்லாம் உயிரோடு இருக்கப்ப நம்மளாம் என்ன மதித்து கிடச்சா? உன்னைய கொல்லாம நான் போக மாட்டேயே. மேல போய் ஒரு நாடகம் நடத்துற அங்க இருக்க ஆல்ரவுண்ட் ராஜேஷ்க்கு கண்டிப்பா நிக்காது. கல்லடப்புல இருந்து உன்னை காப்பாத்துனேனே, அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம். அரே சித்தப்பா என்னடா வெளிநாடு நீ போனாலும் சரி நீ எங்கேயுமே எனக்காக வந்துதான். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள். அப்ப நான் பெட்டிக்கார இல்லாம வரமாட்டேன். அப்ப நான் மிருகங்கார இல்லாம போட்டி போக மாட்டேன். எந்த மிருகம்லா? நம்ம பூதி மிருதங்கம். ஏன் தெரியுமா? வாழ்க்கைன்னா பல அடிகள் விளத்தான் செய்யும். ஆனா இன்னைக்கு நடக்கிறதுனால என்ன நாடகம்? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை. குகழி மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். This is love story. லவ் ஸ்டோரிடா, காதல் கதை. ஆமா 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 ஆமான்னு சொல்லி வாத்தியாரே. பச்சை மண்ணு போய் சொல்லுமாடா. ஏய் அவர் காதலிச்சது கிடையாதுப்பா. ஆனா நான் காதலிச்சு ஏமாந்து வரைக்க தெரியுமா? என்னடா சொல்ற? காதலை பத்தி மட்டும் பேச அசித்தப்பா. ஏன் கடுப்பாகிற? நம்ம எங்க இருந்து நாடகத்துக்கு வர்றோம்? மதுரையில இருந்து வர்றோம். நான் ஒரு பிள்ளைய
1.5 வருஷமா காதலிச்ச வாத்தியார. ஏண்டா 1 வருஷமாவா? 1 வருஷமா. அந்த பிள்ளை நான் இல்லைன்னா துடிச்சு போயிருவா. ஒரு நாள் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடுறதுக்கு பிளான் போட்டுட்டோம். அருமையான முடிவு. பிளான் போட்டு நான் மதுரை சன்சன்ல ஏறிட்டேன். சரி. திண்டுக்கல் ட்ரெயினை பிடிச்சு, ஏன்னா நான் லவ் பண்ற பிள்ளை திண்டுக்கல் தெரியும், எனக்கு தெரியுமா. பழனியில போய் நம்ம பொழச்சுக்கிறோம். பஞ்சாமிரத்தை வித்தாவது. பஞ்சாமிரத்தை என்ன பண்ணானு நக்கணும் சொல்ற கேளுப்பா. மதுரை ஸ்டேஷன்ல போன் அடிச்சேன். டார்லிங் நான் கிளம்பிட்டேன். உங்க ஆத்தாப்பை சேர்த்து வச்ச சொத்து எனக்கு எதுவும் வேணாம். ஓகே. ஒரு காது மணி குண்டு மணி இருந்தா கூட கைது போட்டு வந்துரு. நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன். எதுவுமே இல்லாம வந்தாலுமா கட்டின புடவையோட மட்டும் வா. உன்னை நான் வச்சு தாங்குறேன் சித்தப்பா. சன்சன்ல போன ஏறி உட்கார்ந்து ட்ரெயின் போய்க்கு இருக்கு. கொடரோட தாண்டிருச்சு. என்னம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் மாமா, கிளம்பிட்டேன். மறுபடியும் உங்க ஆத்தாப்பை சேர்த்து வச்ச சொத்து எனக்கு வேணாம். கட்டின புடவையோடு மட்டுமா நான் உன்னை காப்பாத்துறேன். போன வச்சுட்டேன் பாபா. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன். போன் அடிச்சா போன் போக மாட்டேங்குது. ஐயோ போன் சுவிட்ச் ஆஃப் வருது. என்னடா ஆச்சு? ஐயோ தெரிஞ்சிருச்சோ காலையில உடைச்சு படுக்க போட்டாங்களோ தெரியலையே. மறுபடியும் போன அடிக்கிற இந்த புள்ள எடுக்கல. ட்ரெயின் மூவ் ஆக போகுது. கடைசியில எடுத்துருச்சு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. எங்க இருக்க? வேமா வாமான்றே. இல்லங்க நான் வரலன்றுச்சு. என்னடி சொன்ன? நான் உன் சொத்துக்கு கூட ஆசைப்படலடி. கட்டின புடவையோட மட்டும் தாண்டி வர சொன்னேன். ஏண்டி நீ வரல? மாமா நீங்க என்ன சொன்னீங்க? கட்டின புடவையோட மட்டும் வா, கட்டின புடவையோட மட்டும் வான்னு சொன்னீங்கல்ல. ஆமா இன்னைக்கு நான் வர முடியாது. ஏண்டி? என்ன இன்னைக்கு நான் நைட்டி போட்டிருக்கேன்டா லூசு முண்டை. அவருக்கு இருக்கு முண்டை. ஒன்னேவான காதலிச்சேன். நம்ம காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு லவ் பண்றோம். சொல்லு. நான் உண்மைக்கு வந்தது இருந்தா நைட் இல்லாம கூட வாங்க சொல்லிட்டு நான் வர சொல்றேன்டா. சொல்லுமே அதை பார்த்து கார் இதுல பத்துக்க அப்படி பேச சித்தப்பா. இருந்தாலும் வந்திருக்கிறதுக்கு வரவேற்பு கொடுக்கணும். அத்தோட பூரி பண்ணணும். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலில் உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலில் உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இந்த காலில் உட்காருங்க. ஐயா பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வந்த காலில் உட்காருங்க. இப்பத்தான் வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? ஐயா இப்பத்தான் வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு, நாடகம் பார்ப்பதற்கு உதவி வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. வந்த கால் நிற்காதீங்க. நமது சமுத்திரம் ஊராட்சி நமது தாஞ்சூர் கிராமத்தில் எழுந்து அல்வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சந்திவீர சுவாமிக்கு சந்தன காப்பை முன்னிட்டு இவர்கள் மேடையில் சிறப்பாக கோவில் அமைந்துள்ள சிங்கார மண்ணுள்ள மின்னலை கலைஞர்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் புகழை மணந்து குறிஞ்சி மலர் சொல்லக்கூடிய கண்டபெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ பள்ளிகரமணியும் புராண நாடகம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பேரும் புகழ் நாட்டுறவர்கள் அன்பு பாசமிகு மாமா திண்டுக்கல் மாவட்ட கண்டெடுத்து சிறப்பான ஒரு சங்கீத சாம்ராட் அருமை மாமா டி.எஸ். ராஜா முகமது அவர்கள் உங்கள் மன்ன இவர்கள் வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு குயிலின் மேலாங்க கோக்கிலவாணி எங்கு சென்றாலும் சிறப்பான பேரும்
புகழும் நாட்டக்கூடிய நமது மானாமதுரை பார்த்து அருகாமைக்கும் கள்ளிக்குடி மாவட்டம் கண்டெடுத்து சிறப்பான முறையில் மல்லிகாதேவி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். சிறப்பான முறையில் நமது ஊருக்கென்று செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய மதுரை நாடக கலை உலகத்தில் எங்கு சென்றாலும் தனக்குத்தானே தாண்டான் இரண்டு வெற்றி முத்திரை குத்திரக்கூடிய சிறப்பான முறையில் சிறப்பாக ஏன்னா எத்தனையோ பாடல்கள் பலர் பாடினாலும் சினிமா பாடலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் சரி முறையாக சிறப்பாக பாடக்கூடிய மதுரை மாவட்ட கண்டெடுத்த ஆர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முன்னாடி நாரதர் அந்த கலகப்புறாருக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சிறப்பான முறையில் நாங்கள் என்னதான் ஆடிக்கொண்டாலும் எவ்வளவு அருமையாக பாடிக்கொண்டாலும் தகுந்தாற்போல் இசை அமைக்க வந்திருக்கும் இசை கலையரசு என்ற முறையில் இவங்க மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற நமது மதுரை சோழவந்தான் மாநகரம் அருகாமையில் இருக்கும் திரு ஏடக மாநகரம் கண்டெடுத்த டி.எம். கல்யாண சுந்தரம் அவர்கள் உங்கள் முன்னால் ஆடுமணிவன் பின்பார். சிறப்பான முறையில் அருமையான நல்லது ஒரு பழைய காலம் இந்த பாட்டெல்லாம் இப்ப யாரு வாசிக்கிற ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் தான் சுகம் 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 சுகம். அது அந்த அம்மா ராஜலட்சுமி மாமா என்ன ஸ்பீடா ஆடி இருப்பாங்க. அருமையாக முறையாக வாசித்த அன்பு அப்பாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுகிறோம். நன்றி 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 நன்றி. அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் எல்லாம் நிறைய பேர் அமர்ந்திருக்கீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு உங்க அனைவருக்கும் ஒரு நல்லது சொன்னா கேட்டுக்கிறீங்களாக்கா? என்னதா உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு உங்களுக்கு ஒரு நல்லது சொன்னா கேட்டுக்கிறீங்களா? அந்த அக்கா தலையாட்டுச்சு. என்ன சொல்லப்படுகிறீங்கன்னா, உங்க வீட்டுல உங்க புருஷன் டெய்லி உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம்னு நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். புரிஞ்சுக்க பொழைச்சுக்க தப்பிச்சுக்க. பாவம் முடியாது. பாவம் பூக்காரம்மா இந்த காசை வச்சுதான் பொழைக்கணும்னு அந்த இறக்கத்துல வாங்கிட்டு வரானா எச்சு புத்தில வாங்கிட்டு வர யாருக்கு தெரியும். அதனால கோளார பொழைச்சுக்க என்ற முறையில் இந்த நேரத்திற்கு அருமையாக
இங்கு மிருதம் பேசிக் கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாமா எமது மதுரை தமிழ்நாடு நாடகடைய சங்கத்தின் செயலராக திகழக்கூடிய அன்பு பாசமிகு மாமா மதுரை மாடல் கண்டெடுத்து ஏன்னா சிறப்பான முறையில் ஒரு முறையான வாதியார் ஏன்னா அன்பு சித்தப்பால இருந்து என்னென்ன உருவாக்குறது அவர் தான் ஆரம்பத்தில் இருந்து என்ன மாமா அதனால சிறப்பான முறையில் அவர் முழு பேரை சொல்லக்கூடிய உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. மதுரை மாவட்ட கேஎன் பாலசுப்ரமணியம் என்ற பாலன் அவர்கள் ஆமா சொல்லியாச்சு ஆமா சிறப்பான முறையில் அன்பு பாசமிகு மாமா கேஎன் பாலசுப்ரமணியம் என்ற பாலன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மிருதகம் டொப்பியன் டோலக்கன் சென்னை மேல்
சிறப்பாக மிருது செய்த அன்பு பாசமிகு மாமா அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு இசைக்கருவியும் மீட்டுறது தெய்வத்தால் அருங்கத்திரா மட்டும் நம்முடைய என்ன மாமா. அதனால் சிறப்பாக அன்பு பாசமிகு மாமாக்கு வெஞ்சாதம் தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்து இணையாகவும் துணையாகவும் அன்பு பாசமிகு சித்தப்பன் மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமையில் இருக்கும் மீனாட்சிபுர் மாநகரம் கண்டெடுத்த MMS ஆடியோஸின் உரிமையாளருமாகிய ஹலோ குமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு சிறப்பாக ஆளுநர் செய்த அன்பு சித்தப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த இதயம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே தாளமசி கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் அன்பு பாசமிகு மாமா திருமணம் மருதாவிற்கும் உலக்குடி மற்றும் சொரிக்குளமாக நடத்த ஆளுநர் எம்பியன் செல்வம் அவர் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் சீனன் தாளம். Soldier, yes sir.
நடை ஓடிருச்சு. டவுசர் ஆமா கிழிச்சால விடுறது கிடையாது. அன்பு மாமா என்னங்க சும்மா குண்டக்க முண்டக்க ஆடுறது பெருசு இல்ல. ஆமா இப்படி அவர் வாசிக்கிறவங்க கரெக்டா அந்த மாதிரி கரெக்டா போடுறாங்க. சாமியான் சிறுசு வைக்க கூடாது, சங்கதி நிறைய பெருசு. ஆமா அருமையாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில். ஏன்னா எந்த ஊர்லயும் இப்படி சாப்பாடை சாப்பிட்டதே கிடையாது. என்னமா முக்கணி மா பலா வாழை இப்படி சொல்லக்கூடிய முக்கணி பதார்த்தங்களையும் வைத்து சாப்பாடு ஒரு கல்யாண வீட்டுல விருந்து போல சிறப்பான முறையில். ஏன்னா சைவத்துக்கு சைவம் எல்லாமே அதான உடம்புக்கு இப்ப நல்லது தெரியுங்களா. அதான் சாப்பிடறவங்களும் எடுத்தீங்களா. அதான் முக்கணி முக்கணியை வைத்து சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாக அனைவருக்கும் சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. நான் நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் நமது அரிமளம் மாநகரம் கண்டெடுத்த RMK லைட் ஹவுஸ் சவுண்ட் சர்வீஸ். சிறப்பான ஒரு பாடல் இசைத்த அன்பு சார்ந்த மைக் செட் உரிமையாளருமாகிய அரிமளம் மாநகர் எடுத்த RMK லைட் ஹவுஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை சிறந்தால் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு நமது சமுத்திரம் ஊராட்சி தாஞ்சூர் ஒரு பொதுமக்கள் மற்றும் சிங்கை மற்றும் லண்டன் வாழ் தாஞ்சூர் நண்பர்கள் என்பதை நெஞ்சாடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதி பெற்றக்கூடிய அன்பு பாசமிகு அருமையப்பா மதுரை மாநகரை கண்டெடுத்த பாட்டுக்கென்று பிறந்த மகன் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு அமைத்துள்ளார் என்பதை பெருமையுடன் நிறைவுபடுத்திக் கொண்டு மற்ற நாடகத்திற்கு அருமையாக இங்கு வீடியோ கவரேஜை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சிறந்த நம்பர் 1 யூடியூப் சேனலாக திகழக்கூடிய நமது கீழக்கரை கடற்கரை மாநகரம் அருகாமல் இருக்கும் மாயாக்குளம் மாவட்டம் கண்டெடுத்த அருமையார் மாதவன் அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நடனமாக காத்துக் கொண்டிருக்கும் நடனம் மங்கை நாட்டிய தாரகை பரதத்துல வணக்கம் வரக்கூடிய பாப்பா எங்கு சென்றாலும் வெற்றி கொடி ஆற்றப்படுது நமது கடப்பாறை கண்டெடுத்த மணப்பாறை கண்டெடுத்த சைடு வித்து சத்யபிரியா அவர்கள் சத்யபிரியா அடுக்கடுக்கான பாடல் அப்படியே தொட்டு 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 ஆடி ராஜா பொண்ணு நீ வாடி ஒரு ராஜா பொண்ணு நீ வாடி குழுங்குதான் அப்புறம் பாத்துக்கிறோம் வாத்தியார.
அதனால பாப்பா பேரை சொல்லி முடிச்சாலும் பப்புடுக்காரன் பேரை சொல்லி ஆக வேண்டும். அந்த காலத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம், அந்த காலத்துக்கு வந்து விட்டோம். ஆகையால் உங்கள் முன்னால் பபுவான் எடுத்துக்கொண்டிருக்க என் பேரை சொல்லி ஆகணும். உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியலனாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு பப்புடுக்கார முகரைய பார்க்கறதுக்கு உங்க எல்லாருக்கும் எரிச்ச மசலா இருக்கும்னு தெரியும். ஏன்னா வந்த கடமைக்கு 4-2 கதை சொல்லணும், 2 எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும். அதனால பொசுக்கு போயிரும்ல. அதனால நான் போயிட்டு பாப்பாவை அனுப்புறேன். உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக் கொண்டு போவேன். மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்கள் சிசிய புள்ளியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன்குருணி என்ற கிராமத்தைச் சேர்ந்த AS தங்கராஜ் ஐயே பபுல்காமிக் என்பதை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. உனக்கு தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அத்தாச்சி அனுப்புவா. இதோ அனுப்புறேன். ஆகாயம் பூக்கள் தூவும் நேரம் ஆகாயம் பூக்கள்
பருத்தி துள்ளி வரும் நடுவில் வெள்ளத்தாவி பருத்தி உனக்காக நீயும் கூடவே பாடுவாயோ அம்மா மாற்றிக்கொள்ளி கை உங்கள் மனமோடி